வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து நிஃப்டி 50 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏறுமுகமாவே தான் இருந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 140 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. இதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய சப்போர்ட் வந்து ஐடி செக்டார் கிட்ட இருந்து வந்திருக்கு. 2வது பேங்க் நிஃப்டியும் ஓரளவு நல்ல சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல குடுத்துருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட்ஸ், 70 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டேல 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து, பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு சிறப்பான ஒரு சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50க்கு குடுத்துருக்கு. ஸோ க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி 50 அகைன் 26,000க்கு மேல தான் வச்சிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா, பழைய ஒரு உச்சத்த வந்து தொட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைய வந்து நிஃப்டி 50 பிரேக் பண்ணுமான்னு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு புது உச்சத்த நிஃப்டி 50 தொடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ தொடுமாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் ஆல்சோ நடந்ததுன்னா, நிச்சயமா தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நெட்டா பாசிட்டிவ் சைட்ல இருக்காங்க. 1580 கோடிக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பணத்த வந்து உள்ள போட்டிருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 1360 கோடி பணத்த வந்து உள்ள போட்டிருக்காங்க. 2 பேருமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்த விளைவு நம்ம மார்க்கெட் பச்சையில க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பங்குகளோட அப்டேட் பார்ப்போம். பல பங்குகளோட அப்டேட் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். முதலாவது ரிலையன்ஸோட அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிலையன்ஸ் அம்பானி அண்ட் இந்த அம்பானியோட சன் 2 பேருமே கொரியாவுக்கு போறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் இருக்க போறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில போய் இந்த கொரியாவுக்கு போய் சாம்சங் கம்பெனியோட இந்த நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிய வந்து பார்வையிட போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது முதலாவது விசிட் அம்பானியோடது அப்படின்ட்டும் இந்த தகவல் வந்து நமக்கு சொல்லுது. அதே மாரி ஸோ இந்த சாம்சங் நிறுவனத்தோட சேர்மன் பார்த்தீங்கன்னா, ஸோ அம்பானியோட 3 பசங்க கல்யாணத்துக்குமே இந்தியாவுக்கு வந்ததாவும் வந்து ஒரு டேட்டா வந்து இருக்கு. ஸோ இது முன்னாடியே வந்த டேட்டா தான். ஸோ அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது. ஸோ இப்போ போகுறதன் மூலியமா இந்த பயணத்தின் மூலியமா ஸோ அடுத்த 60 எக்யூப்மெண்ட்டையும் சாம்சங் கிட்ட இருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ஸோ ஒரு 3 ஜிகாவாட் டேட்டா சென்டர் குளோபலா பார்த்தீங்கன்னா, ஸோ பெரிய ஒரு டேட்டா சென்டர் சிங்கிள் ஃபெசிலிட்டில அமைய போற டேட்டா சென்டர் ரிலையன்ஸோட டேட்டா சென்டர் தான். ஸோ இந்த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிக்கு ஸோ எக்யூப்மெண்ட் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்டையும் சாம்சங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வீக் போறாங்க. ஏதாச்சும் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ செயில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரூர்கேலா பிளான்ட்ட கெப்பாசிட்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மென்ட்ட இன்னைக்கு டேல வந்து குடுத்துருக்காங்க. இது செயில பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ செயிலெல்லாம் ஒன்ஸ் நமக்கு ஒரு சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த பங்கு. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ₹100 சிப் அப்படின்ட்டு சில பங்குகள ஃபோக்கஸ் பண்ணோம். அதுல இந்த செயிலும் இருந்தது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்பவும் டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஸோ, இப்போ சிமெண்ட் செக்டார் பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ, சிமெண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா, FY 26ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்டின்ட்டு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம். ஸோ, இந்த மாரி ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். போன காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் சிமெண்ட் செக்டாருக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ, அதே மாரி இங்க ஆக்டிவிட்டி பார்க்கும்போதும் இந்த இன்ஃப்ரா ரிலேட்டட் ஆக்டிவிட்டியும் தொடர்ந்து வந்து பூஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கு. இது இந்த சிமெண்ட் பங்குகளுக்கு நல்ல செய்தி. ஸோ, கண்டிப்பா அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் அதானி சிமெண்ட் இதுல நல்ல பயனடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதானி சிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் எஸ்இசியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரும்பாலும் நம்ம நண்பர்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ரிசல்ட் நல்லா வந்தும் கூட. பட் விரைவில் பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் என்னைக்கு நடக்கும் அப்படின்ட்டுலாம் தெரியாது. ஸோ வாங்கி வச்சுட்டு உட்காரத்தை தவிர வேறு வழி இல்லை. டைம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சில வங்கி பங்குகள் இன்னும் சில பங்குகள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அது ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருது. ஸோ இந்த பங்குகள் என்னைக்கு கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ 52 வீக் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பை பண்ணுங்க
அப்படிங்கிற மாரி அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்குக்கு. ஸோ இப்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பங்கு குடுத்துட்ருக்கு. ஸோ இந்நேரத்தில இவனுங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பை பண்ணு, செல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். குறிப்பா வந்து உச்சத்தில இருக்கும்போது எவனும் செல் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வாங்கு, வாங்கு அப்படிங்கிறத மட்டும் தான் தொடர்ந்து வந்து நம்ம காதுல குடுப்பாங்க. அந்த வகையில ஆக்சிஸ் பேங்க் தொடர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டே இருக்கு. 52 வீக் ஹையவும் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இல்ல, பல வங்கி பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில இந்த வருஷம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, எது எது நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ, இதில வந்து சவுத் இந்தியன் பேங்க் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த ஃபுல் ராலில நான் இருந்தேனான்னு கேட்டா இல்ல. நான் ஒரு 40% ப்ராஃபிட் கிடைச்சதும், இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க் குடுத்திருந்தது. ஸோ, அது மட்டும் இல்ல. இப்ப அனலிஸ்ட் அதாவது ஒரு புரோக்கரேஜ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, என்ன ப்ரெடிக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 50 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன வந்து குடுத்துருக்காங்க. ஸோ போகுமா என்னன்ட்டுலாம் தெர்ல. ஸோ இப்ப அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. வங்கி பங்குகள்ல என்ன பண்றது அப்படின்ட்டே தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். இதே தான் வந்து கனரா பேங்க்ல நடந்தது. ஸோ கனரா பேங்க் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அரவுண்ட் ஒரு 50%க்கு கிட்ட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல புக் பண்ணி எக்ஸிட் ஆனோம். 123 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல. ஸோ கனரா பேங்க் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து தொடர்ந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அரவுண்ட் ஒரு 150 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் நடந்திருக்கு இந்த கனரா பேங்க்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு சரிவை வந்து கொடுத்திருந்தது பீக்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பீக்கை இந்த கனரா பேங்க் தொட்டிருக்கு. இதில் சவுத் இந்தியன் பேங்க் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 85 83% வரைக்கான ரிட்டர்னை இந்த வருஷத்தில் மட்டும் டெலிவர் பண்ணியிருக்கு. இதில் பாதி பாதி தூரம் பார்த்தீங்கன்னா நான் பயணத்தை பண்ணியிருக்கேன். கனரா பேங்க்லேயும் அதே தான். ஸோ இது பார்க்கும்போது அதிகப்படியான ரிட்டர்ன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது கனரா பேங்கோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கு. ஸோ இவன் ஒரு 89% வரைக்கான ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகள்ல நடந்திருக்கு. பட் என்ன எனக்கு தான் குடுத்து வைக்கல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தோட வந்து நான் எக்ஸிட் ஆயிருக்கேன். அதனால எந்த ஒரு மன வருத்தமும் இல்ல. பட் பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராலி வந்து அடுத்த முடிவ எடுக்கிறதுக்கு என்னைய ரொம்பவே தயக்கம் அடைய வச்சுட்டு இருக்கு. அதுதான் இந்த யூனியன் பேங்க் அண்ட் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. இத்தனைக்கும் என்கிட்ட இந்த பங்குகள் லாங் டெர்ம்க்கு இருக்கு. அது இருந்தாலும் கூட இந்த ஷார்ட் டெர்ம்க்கு வாங்குனதுல இன்னும் ப்ராஃபிட் கிடைக்குமோ அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பேங்க் 2மே வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் 2மே பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50% அது பார்த்தீங்கன்னா ஒரு 60% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த வருடம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்த வங்கி பங்குகள். ஸோ இதில நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நீங்க அந்த டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து தெரியப்படுத்துங்க. நான் ரொம்பவே வந்து கன்ஃப்யூஷனா இருக்கேன். ஸோ ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடியே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன நான் சீக்கிரம் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பார்த்தீங்கன்னா, யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா, என்னால அந்த முடிவ எடுக்க முடியல. காரணம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய வங்கி பங்குகளோட ராலி தான். பட் இந்த ராலில ஸோ மாத்தி யோசிச்சே ஆகணும். வேற வழி இல்ல. இல்லைன்னா அகைன் திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துலன்னா, ஸோ பார்த்த லாபம் எல்லாம் அப்படியே பேப்பர் ப்ராஃபிட்டா போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா வந்து இருக்கு. அதனால இந்த ஸ்விங் அண்ட் ஷார்ட் டெர்ம்க்கு இதே தான் மணப்புரம்ல பண்ணேன். மணப்புரம்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 220 கிட்ட என்னமோ வந்து அத குடுத்தேன். அது பிரைஸ் எனக்கு கரெக்ட்டா வந்து மறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அரவுண்ட் ஒரு 300 வரைக்கும் கூட வந்து போச்சு. நல்ல ஏற்றத்த பார்த்தீங்கன்னா அடைஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்த பங்குகளா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இதில ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு டக்குன்னு அப்டேட் பண்றேன். ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க? நான் ஃபோக்கஸ் பண்ணது தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்ட்டு, லாங் டெர்ம்க்கு இல்லன்ட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ ஸோ இப்போ இந்த ஆயில் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா, டோட்டல் எனர்ஜீஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்றாங்க. ஸோ இதில டோட்டல் எனர்ஜீஸ் வந்து டெக்னாலஜி வந்து இவங்களுக்கு குடுக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா இவங்க இந்த ஆயில் ஆஃப்ஷோர்ஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ஆயில் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆந்திரா பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய ஜிகா ஃபேக்டரிஸ வந்து அவங்க ஸ்டேட்ல அமைக்கிறதுக்கான ஒரு முனைப்போட வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க.
அந்த வகையில பெங்களூரை சேர்ந்த சர்லா ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா, ஏர் டாக்ஸி எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸிய வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆந்திரால அமைய போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதற்கான எம்ஓயு சைன் ஆயிருக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலான்டிஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸ்டெலான்டிஸ் பார்க்கும்போது, இங்க நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுல. ஸோ இங்கேருந்து ஒரு 10,000 கோடி அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அந்த 10,000 கோடியும் பார்த்தீங்கன்னா, இந்த FY 26ல வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன பண்றாங்க, அதுவும் இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒசூர்ல இருக்காமா. ஒசூர்ல ஸோ பல ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்குது போல. ஸோ நானும் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓலாவும் அங்க தான் இருக்கு. இன்னும் பல ஃபேக்ட்ரிஸ் வந்து ஒசூர்ல இருக்கு. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு இடமா தமிழ்நாட்டுல ஒசூர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. பன்னாட்டு நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமாவும் இப்போ ஒசூர் மாறிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும்போது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரமும் கண்டிப்பா வந்து உயரும். வாழ்க்கை தரம் மட்டும் இல்ல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரும். நிலத்தோட விலை உயரும். ஸோ இன்னும் என்னென்ன இருக்கோ வாடகை ஏறும். அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் வந்து போகும். ஸோ நல்ல விஷயம் தான். இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஸோ இப்ப அது மட்டும் இல்லாம மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து ஒரு 8 ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுக்கான ஒரு பிளான்ல ஸ்டெலான்டிஸ் இருக்கிறதாவும், பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு அறிவிப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து விக்கணும்னா இவங்களோட அந்த சிட்ரான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. பட் அவங்க கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ பெருசா சர்வீஸ் சென்டர் இல்ல, பெருசா ஷோரூம் இல்ல. வாங்கணும்னா சிட்டிக்கு போய் வாங்க வேண்டியதா இருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இத ஃபிக்ஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா சர்வீஸ் சென்டர் அண்ட் ஷோரூம் வந்து ஆக்சஸபிள் ரேஞ்சுல வந்து இருக்கணும். மாருதி சுசுகியோட வெற்றியே இதுதான். ஸோ கசகசன்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா 2, 3 ஷோரூம் வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாரி பண்ணலைனாலும் ஓரளவு வைடா பண்ணுனா, ஸ்டெலன்டிஸ் இந்தியால கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. ஓரளவு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, நம்ம மார்க்கெட் ரொம்பவே போட்டித்தன்மையோட இருக்கு. இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு இவங்களோட பழைய டிசைன கொண்டு வந்து நம்ம நாட்டுல தள்ளுனா, ஸோ அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ டிசைன் வந்து கண்டிப்பா இவங்க புதுசு பண்ணணும். அதுவரைக்கி ஸோ ஓடாது. அப்படி புதுசு பண்ண டிசைனா இருந்தாலும் ஊழ ரேட் வந்து கேட்குறாங்க. இந்த ரேட்டையும் வந்து நம்மளால கண்டிப்பா பே பண்ண முடியாது. ஸோ அதனால இவங்க வெற்றி அடைவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸோ அடோப் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடோப் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்த வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த செம்ரஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர். இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங் இதுக்கெல்லாம் வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு வேலைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் இன்னும் இந்த நிறுவனத்த நான் தெளிவா இப்போ செக்கெல்லாம் வந்து பண்ணல. ஸோ இந்த நியூஸ்ல இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்ன ஒரு நியூஸ் இத எதுக்கு உங்க கூட கடத்த வரேன்னா, இந்த அடோப் வந்து இந்த நிறுவனத்த வாங்க போறாங்க. ஸோ 77% பிரீமியம்ல இந்த செம்ரஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வந்து வாங்குறாங்க. ஸோ இதனால இந்த செம்ரஷ் ஒரே நாள்ல 70% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நேத்தோட க்ளோசிங் பார்க்கும்போது $6.76 சாரி டாலர்ல நம்ம சொல்லிடலாம். $6.76 வந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு டேல பார்க்கும்போது $11.79 ப்ரீ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அமெரிக்கன் மார்க்கெட். என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓவர் த நைட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்ச் வேணாலும் இந்த இடத்துல வந்து நடக்கலாம்ங்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு சாட்சி. தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரே நாள்ல 75% வரைக்கான ஏற்றம் இந்த செம்ரஷ்ல ஏற்பட்டிருக்கு. இன்னும் பெரிய பெரிய இது ஏதோ வந்து சின்ன ஸ்டாக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கூட ரீசென்ட்டா ஆரக்கிள்ல நடந்தது, பிராட்காம்ல நடந்தது, AMDல நடந்தது. ஸோ இந்த மாரி பல பங்குகள் இன்டெல்ல கூட வந்து நடந்தது. ஸோ ஏத்துவதற்கான வரம்பே இல்லாம இவனுங்க பாட்டுக்கு வந்து ஒரு ஏத்திட்டு போறானுங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா நேத்து நமக்கு நஷ்டத்துல இருந்திருப்போம். அடுத்த நாள் லாபத்துல இருப்போம். அதே சமயத்துல தூங்கி எந்திரிக்கும்போது லாபத்துல இருந்திருப்போம். அடுத்த நாள் பார்க்கும்போது நஷ்டத்துக்கு கூட போகலாம். அந்த அளவுக்கான ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்ல அதிகமாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்ப பொறுமையும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட்டுக்கு இருக்கணும். நம்ம மார்க்கெட்ட விட அதிகப்படியான பொறுமை அமெரிக்கா மார்க்கெட்ல இருக்கணும். வாங்குனதுக்கப்புறம் இறங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்து பொறுமையா அக்யூமுலேட் பண்ணி ஸோ வெற்றி அடைவது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. நம்மளுடைய பேஷன்ஸ ரொம்பவே வந்து சோதிக்கக்கூடிய ஒரு இடமா தான் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!